ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தாம்பரம் கிச்சன். நான் உங்கள் சேகர். லாஸ்ட் எபிசோடில் மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிச்சிருந்தேன். அதுவும் நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஒருவேளை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே அப்பப்போ நீங்கள் பார்க்கலாம். போன எபிசோடில் மிளகா பஜ்ஜி செஞ்சு காமிச்சிருந்தேன். அதுக்கு சைடிஷாக ஒரு புதினா சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லியிருந்தேன். அடுத்த எபிசோடில் செஞ்சு காமிக்கலான்னு இருந்தேன். அந்த புதினா சட்னியை இப்போ செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். ஆனால் அந்த புதினா சட்னி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வயிற்று பிரச்சனை இருக்கிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த புதினா சட்னி. அதை இப்போ எப்படி செஞ்சு காமிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ புதினா சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த புதினா 2 கட்டு புதினா. இந்த 2 பொட்டு புதினாவை இலையை தனித்தனியாக ஆஞ்சி எடுத்துகிட்டு, ஏன்னா இதில் மண் இருக்கும், தனித்தனியாக ஆஞ்சி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்து கொஞ்சம் உலர வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த புதினா 2 கட்டு புதினா, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, 2 காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு, நெல்லிக்காய் அளவு சைஸு புளி, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கடுகு தாளிக்கிறதுக்கு, எண்ணெய் தேவையான அளவு, பெருங்காய பவுடர் தேவையான அளவு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதை எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணு. நல்லா செவக்க ரொம்ப கருகிடாமல் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கும். தேவையான அளவு புளி, இப்போ இந்த புதினாவை லேசாக கழிச்சுக்கிட்டு போகும். ஏன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கழிச்சுட்டா போதும், ரொம்ப வதக்கணும் தேவையில்லை. இந்த புதினாவில் புதினா பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் வதக்கணும்னு பாருங்கள், கொஞ்சமாக ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதங்கியாச்சு. இது என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வைக்கணும். சூட்டோடு போடக்கூடாது. சூட்டோடு போடப்பட்டால் மேலே தெரிக்கும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது என்ன பண்ணலாம், ஜாரில் போட்டணும். ஜாரில் போட்டு மிக்சியில் நைஸாக அரைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஃபஸ்ட்டு தண்ணி விடக்கூடாது.
தேவையான அளவு தண்ணி விடணும். தண்ணி நிறைய விடக்கூடாது, கொஞ்சமாக விடணும். தண்ணி நிறைய விட்டால் லூஸ் ஆகிக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளித்து போடணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடிக்கணும், நல்லா கசப்பு. கடுகு வெடிக்கணும். கடுகு 2 காஞ்ச மிளகா தாளிச்சுக்கணும். கடுகு வெடிச்சாவே ஒரு வாசனை வரும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனை இருக்கும். இதுதான் பெருங்காயம் போடுறது. இப்போ கடுகு வெடிச்சிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயோடு விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த புதினா சட்னி ரெடி ஆகிடுது. இப்போ இந்த புதினா சட்னி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாதம் தண்ணி போட்டு பேசி சாப்பிட்லாம். அது ஒரு 1 ஸ்பூன் நெய் விட்டு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புதினா சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.